இன்றைய தினம் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனிதனே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். தீமோத்தேயு என்னும் தேவனுடைய மனிதருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நினைப்பூட்டுதலை இங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அழைப்பை நினைப்பூட்டுகிறார், அவருடைய அறிக்கையை நினைப்பூட்டுகிறார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அநேக மக்களுக்கு முன்பதாக, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக ஒரு மகிமையான அறிக்கை பண்ணி கிறிஸ்துவுக்குள் வந்த அந்த தேவ மனிதனாம் தீமோத்தேயுவுக்கு அவருடைய அழைப்பை ஞாபகம் ஊட்டுகிறார். என்ன அழைப்பு? நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். But you, as a man of God, fight the good fight of the faith. Take hold of eternal life to which you were called. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திலே எவ்விதமாக தேவனுடைய மனிதனாகிய தீமோத்தேயுவுக்கு அழைப்பை குறித்து ஒரு நினைப்பூட்டுதல் தேவைப்பட்டதோ, அதுபோல உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய அழைப்பை குறித்து ஒரு நினைப்பூட்டுதல் தேவையாக இருக்கிறது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, அல்லது அலுவலர்கள் மத்தியிலே அதை அசட்டையும் பண்ணிவிடக்கூடாது. தேவ மனிதர்கள் எதற்காக அழைக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தபடியால், நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று நம்மை குறித்து அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறபடியால், அந்த அழைப்பை பற்றி கொண்டு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒருபோதும் அந்த காரியத்தை மறந்துவிடக்கூடாது. நிறைய வாழ்க்கை இருக்கிறது, இம்மைக்கான வாழ்க்கை. இம்மை என்றால் நித்தியத்துக்கு எதிர்ப்பதமாகிய தற்காலிகம். நித்தியம் என்பது ஆங்கிலத்தில் எட்டர்னல் லைஃப், முடிவில்லாத நாட்கள். நித்தியம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், there is no end, முடிவே இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் அவரை நமக்கு தந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்டதனுடைய பிரதான முகாந்திரம் நாம் எல்லாரும் அவரை விசுவாசித்து நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. நீர்க்குமிழி போன்ற இந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, புல்லின் பூவை போன்ற மானுட வாழ்க்கை. இந்த மானுட வாழ்க்கையில தீர்மானித்து தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. இந்த நித்திய வாழ்வு என்ற ஒன்றை தேவன் நமக்கு தந்து, அழைப்பையும் தந்து, அதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இந்த நித்திய வாழ்க்கைக்கு உள்ளே நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி,
நித்தியமாய் தேவனோடு வாழும் ஒரு வாக்கியம். இதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இந்த ஜீவனை எதிர்ப்பதம் மரணம். இந்த நித்திய ஜீவன் இல்லாவிட்டால் நித்திய மரணம். அதுக்கு ஒரு பேரு நரகம். நித்திய ஜீவனை அசட்டை பண்ணிவிட்டால் நித்திய நரகத்துக்கு தானாக போய் சேருவாங்க. இந்த ரெண்டை தவிர வேறு திரிசங்கு சொர்க்கம் என்ற ஒரு நடு பகுதி கிடையாது. ஒன்று நித்தியമായ சந்தோஷமாக நித்திய ஜீவனை பெற்று இயேசுவோடு வாழும் ஆனந்த பாக்கியம். இன்னொன்று சாத்தானோடு நித்தியமாக முடிவே இல்லாத, மரணமே இல்லாமல் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த நித்திய வேதனைக்கு போகிறது. நடுவில் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்தார், உன்னை அழைத்தார், உங்களை அழைத்தார். எதற்காக? நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா எழில சொல்லுவோம். இந்த திருச்சபையில தேவன் இணைத்து அந்த நித்திய வாழ்வுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே நாம் அந்த நித்திய ஜீவனுக்காக போராடி அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். நீயோ, பாருங்கள் உங்கள் வேத புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். நீயோ 1 தீமோத்தேயு 6:11, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஓடு, நாடு, போராடு. எதுக்காக? நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள. எல்லாரும் சொல்லுவோமா? ஜீவனை பற்றிக்கொள்ள. நித்திய ஜீவனை பிடித்துக்கொள், பற்றிக்கொள். Take hold of eternal life. போராடு. சில காரியங்களை விட்டு ஓடு. பிரைஸ் தி லார்ட். சில காரியங்களை நாடு, பற்றிக்கொள். இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் அந்த நித்திய ஜீவனுக்காக நாம் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லி கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நித்திய ஜீவன் என்பதுதான் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். யோவான் எழுதின முதல் நிருபம் 2ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம் இவ்விதமாக கூறுகிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. God's promise என்ன? I will grant you eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன். என்னை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவர் தந்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அவரை ஏற்றுக்கொண்டோம். அவர் நமக்கு முடிவில்லாத ஆண்டுகள், முடிவில்லாத சந்தோஷம், முடிவில்லாத மகிழ்ச்சி நிறைந்த அந்த சியோனிலே வாழும் நித்திய வாழ்க்கை, நீடிய வாழ்க்கையை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல கூட பவுல் இன்னும் அழகாக சொல்லுகிறதை அவர் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரத்திலே 3, 4 வசனங்களை நாம் வாசிப்போம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல், from the beginning, ஆதி காலம் முதல் எதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு எதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவும்
விசுவாசமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் அருளி செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நித்திய ஜீவனோடு இணைந்த தேவ பக்தி, சத்தியத்தை அறிகிற அறிவையும் கொடுத்து எப்படியாயிலும் நித்திய ஜீவனுக்குள்ள வந்துடணும் என்று அவர் செயல்பட்டார். இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை நேரத்தில் நாம் இப்பொழுது நித்திய ஜீவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய நித்திய ஜீவன் வெளிப்படும். அல்லேலூயா. அதனால யூதா என்ற அந்த வேத புத்தகத்துடைய கடைசி நிருபம், த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டின் கடைசி நிருபம் யூதா எழுதியது. அவருடைய அந்த நிருபத்தில் 21ஆம் வசனம் நமக்கு ரொம்ப தேவனுடைய அன்பிலே ஆறுதலை தருகிறது. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, கவனிங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள், நித்திய ஜீவனுக்காக காத்திரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், வாலிபர்களும், சின்னம் சிறுவர்களும், முதியோர்களும் எல்லாரும் நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்மை அழைத்த தேவனுடைய பிரதான நோக்கம். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய நித்திய ஜீவனுக்காக, அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கைக்காக என்ற நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு சத்தியத்தை அறிய வேண்டும் என்றும், தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும் என்றும், அவருடைய இரக்கத்தை பெற காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றும், தேவ அன்பிலே காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றும் நிறைய விஷயங்களை நம்ம இப்போ வாசித்தோம். இன்றைக்கு உங்களோடு ஒரு சில 3 தலைப்புகளிலே இந்த நித்திய ஜீவனை நாம் தொடர்ந்து பற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நம்முடைய நித்திய வாழ்க்கையின் பாதையிலே நம்ம செல்கிறோமா என்பதை நிச்சயப்படுத்த வேண்டும், பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். Search your way for eternal life. உலகத்தாரெல்லாம் ஒரு வழியில போறாங்க. அவங்களுக்கு நித்தியம்னா என்னன்னே தெரியாது. சரியா? நித்தியம்னா உன்னுடைய வாழ்க்கை நித்தியத்தின் பாதையில கொண்டு வந்து ஏசப்பா நிப்பாட்டி இருக்கிறாரு, அது கூட நிறைய பேருக்கு தெரியவில்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நம்முடைய பாதை நேரா நித்தியத்துக்கு போகிற ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டார். பிரைஸ் எல்லாம். நம்ம வேற ஒரு பாதையில போய்கிட்டு இருந்தோம். ஆண்டவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்து, பா, இந்த பாதைக்கு போக வேண்டாம், இந்த நித்திய பாதைக்கு வா, இது நித்தியமான வீட்டுக்கு போகும் பாதை, இயேசுவோடு வாழ போகிற பரிசுத்தவான்கள் சென்ற பாதை, இந்த பாதைக்கு வந்துரு என்று நம்மை தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். Now we are marched towards the eternal life. நம்ம நித்திய வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவ்வப்போது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. செக் யுவர் வே. நீங்க இப்ப போய்கிட்டு இருக்கிற பாதை உண்மையாகவே நித்தியத்தின் பாதை தானா, இல்ல உலகத்தாரின் பாதையா? அதனால தான் அந்த தலைப்பு வச்சேன், சர்ச் யுவர் வே. பரிசோதி. இதற்கு நிறைய காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன். தாவீது ராஜா
அவரை போல அறிவு நமக்கு இருக்கோ இல்லையோ, அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் 23ஆம் 24ஆம் வசனங்களை படிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். இந்த 139ஆம் சங்கீதம் ஒரு பேரறிஞனின் சங்கீதம். பேரறிஞன், ஆச்சரியமான அறிவு அவனுக்கு இருந்தது. நீங்கள் அந்த 139ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை பாருங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், இந்த தாவீதுக்கு ஒரு பேரறிவு இருந்ததுன்னு. சரிதானா? அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எல்லாமே தூரத்திலிருந்து உமக்கு தெரியும். என்னுடைய நாவிலே, எல்லாம் கவனிச்சு கேளுங்க, என் நாவிலே ஒரு வார்த்தை பேசும் முன்பே நான் என்ன பேச போறேன்னு உமக்கு தெரியும். முன்னாலேயும் போகும்போதும் பின்னாலேயும் போகும்போதும் உமது கரத்தால் என்னை நெருக்கி வச்சிருக்கிறீரு. அல்லேலூயா. எங்கேயுமே நான் போக முடியாது, உமது கை எங்கேயுமே என்னை நடத்தும். அப்படியே சொல்லிட்டு அவர் தன்னுடைய பிறப்பின் பிரமாணத்தை சொல்றாரு. ஆச்சரியமானது. தாயின் கருவிலே என் எலும்புகள், என்னுடைய நரம்புகள் உருவாகும் முன்னே, நான் ஒரு கருவாக இருக்கும் முன்னே, ஒவ்வொரு அவயமும் எந்தெந்த மாதத்திலே உருப்பெற்று வளரும் என்று உம்முடைய புத்தகத்திலே எழுதியிருந்தது என்று அவருடைய புஸ்தகத்திலே தாவீதினுடைய பக்கத்தையும் பார்த்து ஒரு அறிவு. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? உங்க புஸ்தகத்தை, ஏசப்பா கையில் இருக்கிற உங்க புஸ்தகத்தை பார்த்திருக்கீங்களா? தாவீது பார்த்தார். உம்முடைய புஸ்தகத்திலே எழுதியிருந்தது. என் கண்ணு எப்ப திறக்கும், என் காது எப்ப கேட்கிற சக்தி கிடைக்கும், என்னுடைய ஹார்ட்ல எப்ப லேப்டாப் ஆரம்பிக்கும், என்னுடைய லங்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும், என்னுடைய கால்கள் எப்ப துள்ள ஆரம்பிக்கும், அப்படிலாம் டேட் வாரிய ஆண்டவர் அவருடைய பிறப்பை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அதெல்லாம் பார்த்தவர். நான் இதை சொல்லிட்டு கடைசியா வரேன். இதெல்லாம் அறிவு இருந்தும், இவ்வளவு நாலேஜ் இருந்தும், இவ்வளவு விஸ்டம் இருந்தும், இவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தும் கடைசியில் அந்த சங்கீதத்தில் முடிக்கிறாரு பாருங்க. எவ்வளவோ ஆராய்ச்சி கடைசியில், ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Examine my heart. Lord, probe my heart. Check my heart. Inspect my heart. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட உங்க இதயத்தை ஆராய கூப்பிட்டுருக்கீங்க? கேட்கலையா? புரியலையா? நித்தியத்தின் பாதையில நடக்கிறவங்க தேவனுடைய ஆராய்ச்சிக்குள்ள வந்து நிக்கணும். ஓடிக்கிட்டே இருக்காத. உன் லாபத்தை மாத்திரம் எண்ணிக்கிட்டே இருக்காத. உன்னுடைய நஷ்டத்தை மாத்திரம் எண்ணி உடைஞ்சிக்கிட்டே இருக்காத. உன் கவலைகளை மாத்திரம் நினைத்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய மகிழ்ச்சியில எப்போதும் திளைத்து கொண்டே இருக்காதே. உன் இனஜன பந்துக்களோடு கட்டப்பட்டு இருக்காதே. உன் அலுவல்கள், உன் தொழில்கள், உன் வியாபாரங்கள், உன்னுடைய படிப்புகள் எல்லாவற்றிலும் பின்னி பிணைந்து இருக்காதே. உன்னுடைய பாதை நித்தியத்தின் பாதை. மற்ற எல்லாமே இந்த உலகத்தோடு நிற்கிற காரியங்கள்.
ஒரு காரியம் மாத்திரம்தான், அந்த உலகத்துக்கும் அப்பால் நித்தியத்தை நோக்கி போகும் பாதையிலே சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த பாதையிலே நான் இருக்கிறேனா? எக்ஸாமின், என்னை பரிசோதியுங்கள் ஆண்டவரே, என்னை பரிசோதியுங்கள், என்னை பரிசோதியுங்கள். தாவீது கேட்டார், ஆண்டவரே என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. நோ மை தாட்ஸ், நான் என்ன சிந்திக்கிறேன், என்னுடைய சிந்தனைகளுக்கும் என்னுடைய நித்திய பாதைக்கும் ஒத்து போகிறதா, அல்லது என் சிந்தனைகள் என்னுடைய நித்திய நீர் என்னை நிறுத்தின நித்திய பாதையிலிருந்து என்னை தள்ளி வெளியே கொண்டு போய் விடுகிறதா? இருபத்தி 4 மணி நேரமும் உலகத்தின் மக்களோடு தான் வாழ்றோம். நித்தியத்தை குறித்த அறிவில்லாத ஜனங்களோடு தான் நம்முடைய அனைத்து காரியங்கள் இருக்கிறது, ஜெப நேரங்கள் தவிர. அவங்கள போல சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், அவங்கள போல செயல்பட ஆரம்பித்து விட்டால், நம்முடைய பாதையிலே நம்ம இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கே புரியாமல் போய்விடும். சாத்தானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரியா தெரியாமலே நான் நல்லா பாதையில தான் போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல வைக்கிறவன் சாத்தான். நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், ஆராய்ச்சிக்கு வர மாட்டாரு, ஆனால் நல்லா தான் இருக்கேன். அப்படி ஆளுக பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவன் பரிசோதனைக்கு வரமாட்டான். வந்தால் தானே தெரியும். 1 அடி விலகி இருக்கியா, 10 அடி விலகி இருக்கிறியா? பிரைஸ்லா, அல்லேலூயா. என் பிரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்தில் தாவீது எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கடைசியில் மண்டிடுறான். என்ன நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, அல்லேலூயா. ஆராய்ந்து பார்த்துட்டு என்னை நித்திய வழியிலே நடத்தும், அல்லேலூயா, நித்திய வழியில் நடத்தும். இன்னொரு காரியம் சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். Is there any hurtful, painful way in my life? வேதனை உண்டாக்கும் வழினா நம்மையே வேதனைப்படுத்தும் வழி மட்டுமல்ல, தேவனையும் வேதனைப்படுத்தும் வழி இருக்கான்னு பாருங்க ஆண்டவரே. என்னிடத்தில் உம்மை துக்கப்படுத்தும் வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று என்னை ஆராய்ஞ்சு பாருங்க. நித்திய வழிக்கு ஒத்து வராத நிறைய காரியங்கள், வேதனை உண்டாக்கும் வழிகள் விசுவாசிகள் வாழ்க்கையிலே குமிந்து விட்டது. நித்தியமா அனித்தியமா, தேவனுக்கு பிரியமாக வாழ்வதா, போராடி வாழ்வதா, குட் ஃபைட், நல்ல போராட்டம் போராடுவதா, உலகத்தோடு சமாதானமாகி விடுவதா? இப்படி ஆசிலேஷன் அங்கும் இங்கும். ஆசிலேஷன்னா அங்கேயா இங்கேயா, உலகமா இயேசுவா, ஆடம்பரமா எளிமையா, தெய்வ பக்தியா உலகமா, விசுவாசமா அவிசுவாசமா, செப்பரேட்டட் லைஃபா, கலந்து போன வாழ்க்கையா? இந்த அசிலேஷன்ல இருந்தா அவங்க எல்லாருமே வேதனை உண்டாக்கிட்டு இருக்கிற பாதையில தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே snatch me Lord from that hurtful ways, bring back me to the eternal life. என்னை திரும்பவுமா நீங்க வச்ச அந்த ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வச்ச அந்த நித்திய பாதைக்கு என்னைய கொண்டு வந்து விடுங்க ஆண்டவரே என்று உள்ளம் உடையுமா? அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவன் அவர்களுக்கு உண்டு. எப்ப எக்கால சத்தம் கேட்டாலும் சரி, நெக்ஸ்ட் மினிட் அவங்க நித்தியத்தில் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்பாங்க. அல்லேலூயா. இல்ல இங்க சிக்கி கடந்தா, நித்திய வழியில இல்லாம சிக்கி கடந்தா கஷ்டம்.
Let us check our way. கண்ணை மூடுங்க. விருப்பம் உள்ளவங்க முழங்கால் போடுங்க. ஏசப்பாவுக்கு முன்னால தாழ்த்துன்னு. சுகவீனமா இருக்கிறவங்க, பலகீனமா இருக்கிறவங்க, வயதானவங்க வேண்டாம். யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாரும், ஆண்டவரே நான் எந்த பாதையில் இருக்கிறேன், என்னை ஆராய்ந்து பாருங்க. நான் உலகத்தின் பாதையில் இருந்தால் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழிக்கு கொண்டு வந்து விடுங்கப்பா. என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை ஆராயும். உண்மையிலே நான் நித்தியமானவனான், நித்தியத்துக்காகத்தான் வாழ்கிறேன் ஆண்டவரே, எனக்கு காட்டுங்கப்பா. இல்லை இந்த உலகத்துக்காக வாழ்கிறேனா, மனிதர்களுக்காக வாழ்கிறேனா? ஒரு நிமிஷத்திலே கவிழ்ந்து போக இருக்கிற இந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற உலகத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? என் பாதையில் ஆண்டவரே நான் தவறு விட்டு விட்டேனா? காணாமல் போன ஆட்டை போல போய்விட்டேன், என்னை தேடுவீராக என்று 119 சங்கீதத்தின் மேன்மையான அந்த மனிதன் தன்னுடைய வரிகளை இவ்விதமாக முடிக்கிறார். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை மறவே. ரொம்ப தூரம் போயிட்டேன்ப்பா, உலகம் உலகம் என்று போய்விட்டேன்ப்பா. நித்திய வாழ்க்கைக்காக ஒரு ஸ்டெப்பு கூட நான் வைக்கல ஆண்டவரே. Forgive me, Lord. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்ப இயேசு வேண்டும், சேர்த்திடுவார் மறுகரையில். ஆத்ம நண்பன் இயேசு வேண்டும், சேர்த்திடுவார் அவர் சமூகம். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ நடத்திடுமே. அன்பின் பரலோக பிதாவே, என்னை ஆராய்ந்து பார்த்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் இருந்தால் என்னை அவைகளிலிருந்து மீட்டு மறுபடியும் நித்திய பாதைக்கு என்னை கொண்டு வந்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஐயா.
உம்முடைய இரத்தத்திற்குள் அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து மூடிக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்வோம். இந்த நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நிறுத்த வேண்டும். பரிசோதித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்கான பாதையில கொண்டு வந்து செட் பண்ண வேண்டும். செட் அவர் லைஃப் ஆன் எட்டர்னல் லைஃப். இரண்டாவது உங்களோடு சொல்லும் தலைப்பு, செட் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். எங்கே? நித்திய வாழ்வுக்காக அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே தற்காலிகமானதும் அனித்தியமானதும் நமக்கு சுற்றிலும் நெருங்கி நிற்கிறது. இந்த நித்திய பாதையிலிருந்து நம்மை சற்றே விலக்கி விடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால தான் அந்த முதிய பவுல், அனுபவமுள்ள தெய்வ மனிதன், இளைய ஊழியனாகி தீமோத்தேயுவுக்கு சொன்னார், போராடணும்பா. இந்த நித்திய ஜீவனுக்காக சும்மா இருந்து விடக்கூடாதுப்பா. சும்மா இருந்தா நித்திய ஜீவனுக்குள்ள போக விட மாட்டாங்க இந்த உலகத்தார், நம்முடைய சுயம் சாத்தா. அதனால we must fight the good fight. நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகத்தை நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. அதனால நமது வாழ்க்கையின் முறைமையை நித்திய ஜீவனுக்காக செட் பண்ணணும். கடிகாரத்தை, நேரம் தவறாக ஓடிக்கொண்டிருக்கிற கடிகாரத்தை, அந்த காலத்தில், இப்போ பூரா டிஜிட்டல், இப்போ பூரா கடிகாரமே கிடையாது, பூரா செல்லில் நேரம் வந்ததுனால எப்படினாலும் அதை வந்து ராங் டைம் காட்டும் போது அதை என்ன செய்கிறோம்? நம்ம செட் பண்ணுறோம். ஏஎம் பிஎம். அல்லேலூயா. ஏஎம் பிஎம், காலை மாலை எல்லாம் செட் பண்ணாதான் எப்போ கேட்டாலும் அந்த டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏர்லி மார்னிங் 5 o'clock அப்படின்னு சொல்ல முடியும். கடிகாரத்தை செட் பண்ணுவது போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம செட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. எதுக்காக எப்படி கரெக்ட் டைம் காட்டணுமோ அந்த கடிகாரம், அது போல நம்முடைய வாழ்க்கை நித்தியத்தில் இருக்கும்படி நம்ம வாழ்க்கையை போராடி செட் பண்ண வேண்டும். கரம் உயர்த்தலில் செல்வோம். தெய்வ பக்தியோடு கூட செட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தியோட, சத்தியத்தை அறிகிற அறிவோட என்னுடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்காக நான் அமைக்க வேண்டும். அல்லேலூயா. manner of my life, purpose of my life must be towards the eternal life. அல்லேலூயா. அதற்கு நம்ம சில காரியங்களை தைரியமா முடிவு எடுக்கணும். ஒருத்தர் கூட தைரியம் இல்லை ஆமேன்னு சொல்றதுக்கு. எப்படி முடிவு எடுக்கணும் சொல்லுங்க? தைரியம் முடிவு எடுக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பிராமிஸ் பண்ணினது எதுதான்? சாதாரணமானதல்ல, அது நித்திய ஜீவன். அதற்காக தேவனே இறங்கி வந்து நம்மேல இருந்த அந்த நித்திய தண்டனையாகிய மரணத்தை நீக்குவதற்காக கொல்கத்தாவிலே அவர் சிலுவையிலே மரித்தார். எதற்காக? நான் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பதற்காக ஜீவாதிபதி மரித்தார். அவர் கொடுத்த கிரயம் அதிகம். என்னுடைய நித்திய வாழ்வுக்காக தேவகுமாரன் இயேசு செலுத்திய கிரயம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. பிரீசியஸ் ஒன், வெளியேற பெற்றது. அந்த நித்திய ஜீவனை அவர் பிரீசியஸான லைஃபை கொடுத்து நமக்கு கொடுத்ததுனால நானும் நல்ல தைரியமா பாடுபட்டு அதை பிடிச்சுக்கிறதுக்காக எதற்கும் துணியணும். எதற்காக? நித்திய ஜீவனுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆண்டவர்கிட்ட வந்து அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார். சூப்பரான கேள்வி. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில்
16 முதல் படிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இயேசுநாதரையே கற்பனைகளை சொல்ல வச்சிருக்கான் பாருங்க. வாத்தியாரு மாணவர்கிட்ட கேள்வி கேட்கப்ப இவர் எல்லாத்தையும் சொல்றார். அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர் பாருங்க. சொல்றா, கற்பனை சொல்றா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லாம அவன் கேட்குறான். எவைகளை? அழகா கட்டளைகளை சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. அந்த வாலிபனவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். நான் சண்டே கிளாஸ்ல கேள்விப்பட்டதுதான் இதெல்லாம். அவன் சொல்றான், இன்னும் என்ன என்கிட்ட குறை இருக்கு? இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கு? அந்த வார்த்தையை வச்சே தான் அவன் படிச்சார். உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவனை உனக்கு தருவோமா தரமாட்டோமான்னு பிறகு பார்ப்போம். அமைதியா இருக்க முடியல பாஸ்டர், அல்லேலூயா சொல்ல முடியல பாஸ்டர். அந்த வாலிபன் வாசிமா, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது போதும், பிறகு நம்ம அடுத்த பகுதிக்கு செல்வோம். ஓடி வந்து அவர் கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கணும். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன நன்மை செய்யணும்? அவர்கிட்ட நிறைய தற்பெருமைலாம் இருந்துச்சு. நான் சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவப்பா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் நித்திய ஜீவனுக்கு எதையுமே விடணும், எதையுமே பொருட்டாக எண்ணாமல் அதுதான் முக்கியம்னு சொல்ற வாழ்க்கையின் மனோநிலையை அவன் அமைத்து கொள்ளாமல் இருந்தான் அந்த வாலிபர். நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து எதை விட்ட சொன்னாலும் விடுவதற்கு ஆயத்தம் என்ற ஒரு மனநிலை அவனிடம் இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொன்னார். இப்போ எல்லாத்தையும் வித்துட்டு வர முடியுமா? அவனால் முடியாது என்று அவருக்கு தெரியும். ஏன்னா அவன் பெரிய ரிச் மேன். அதெல்லாம் முடியாது. துக்கத்தோட போய்விட்டான். நித்திய ஜீவனுக்காக எதையுமே விடுவதற்கு, அதான் முதலிலே சொன்னேன், தைரியமா இருக்கணும். எல்லாரும் புரிந்து கொள்ளணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எதையும் விடணும். சிலரால சில விஷயங்களை விட முடியும். இவனை சொத்தெல்லாம் விற்க சொன்னார். இது ரொம்ப கடுமையான டெஸ்ட். சிலரால் நண்பர்களை விடலை, இன்னும் பேட் ஹேபிட்ஸை விடலை, உலக சிநேகத்தை விடலை. அப்படியே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நித்திய ஜீவன்களை போவோம். நோ, உன் வாழ்க்கையை செட் பண்ண வைத்திருக்காவிட்டால் நித்திய ஜீவனுக்காக எதை ஆண்டவர் கேட்டாலும் தூக்கி எறிவதற்கு நீ ஆயத்தமா இருந்தால் நிச்சயம் நித்திய ஜீவன் உண்டு. மை ஹோலி பிரதர், என்னை கேட்டு சத்தியத்தை கேட்டு வளருகிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை நீங்க அமைச்சு வர்றீங்க.
இன்னும் தைரியமா அமைங்க. பவுலை நான் உனக்கு சிறந்த மாதிரியாக காட்ட விரும்புகிறேன். இந்த வாலிபன் துக்கத்தோடு போய்விட்டான். இன்னொரு வாலிபன் இயேசு அவனை சந்தித்த போது வாலிபன் தான் பவுல். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அவர் அழகாக சொல்கிறார். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேளுங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. முந்தின வசனங்கள் ஒருவேளை உங்களுக்கு புரிந்தும் புரியாமல் இருந்தாலும் அவைகளிலிருந்து ஒரு வசனத்தை நான் பிரித்தெடுத்து உங்களுக்கு மனதிலே பதிக்கும்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, எப்படியானாலும் சொல்லுங்க சொல்லுங்க at any way, at any cost, எப்படியானாலும் என்ன ஆனாலும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். உயிர்த்தெழுதலிலே தகுதி என்பது என்ன? நித்திய ஜீவனை அடையணும். தயவுசெய்து ரொம்ப கவனமா கேளுங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. பவுல் ஒரு யூத வாலிபன். அவனுக்கு நிறைய விஷயங்கள், உயர்வான காரியங்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார். ஆனால் இப்பொழுது தமஸ்கு வீதியிலே பவுலை தேவன் சந்தித்த போது அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த இலக்கை அவனுக்கு காண்பித்தார். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை அவனுக்கு காண்பித்தார். அன்னையிலிருந்து அவன் எதுக்காகத்தான் வாழ்ந்தான்னா, அந்த பந்தய பொருள், பிரைஸ், எட்டர்னல் லைஃப், நித்தியமாக என் இயேசுவோடு வாழும் நித்திய வாழ்க்கை. அதற்காக எப்படி வேண்டுமானாலும் எதையுமே, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக தூக்கி எறிய விரும்புகிறேன். ஒரு வாலிபன் முடியாமல் போயிட்டான். இந்த பவுல், ஆண்டவரே நீங்க என்ன விட சொன்னாலும் விட்டுறேன், எனக்கு தேவை நித்திய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. பிரைஸ்லா. துணிவீங்களா? உங்களுக்கு அந்த துணிச்சல் வருமா? இரத்தத்தில், அந்த ஆவிக்குரிய இரத்தத்தில் அந்த துணிவு இருக்கிறதா? அவருக்காக அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, ஸ்கிரீன்லயும் பாருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, ஸ்கிரீனை கூட பாருங்க. அவருக்காக, ஃபார் ஜீசஸ், அவருக்காக, அந்த நித்திய ஜீவனை தருகிற அவருக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக I press toward the goal. நான் லக்கை நோக்கி ஓடுறேன். ஓடும்போது எதையுமே தூக்கி எறிய ஆயுது. கப்பல்ல புயல் வந்து விட்டால் போகிறவங்க அந்த நிறைய சரக்குகள்லாம் வச்சிருப்பாங்க. உயிர் தப்பி கரை சேர்ந்தால் போதும் என்பதற்காக
மூடைகளெல்லாம் எடுத்து வெளியில எறிவாங்க. அடுத்து கப்பலை சரி பண்ணுவதற்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தளவாடங்கள், அதையுமே தூக்கி எறிஞ்சிருவாங்க. நம்மளே சாக போறோமே, கப்பலே கவலை போகுதுப்பா, கப்பலுக்கு காத்தடிக்கிற பம்பு எதுக்கு, அதையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் சொன்னது நடந்துச்சா? பவுலின் கப்பல் பயணத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. ஏன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம், சப்பாத்தி எதுக்கு, உயிர் பிழைக்கிறதுக்கு இந்த கப்பல் போய் சேர்றதே நிச்சயம் இல்லை, தளவாடங்கள் எதுக்கு, தூக்கி எறிஞ்சிட்டான். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில போய் சேர்வதற்காக, நித்தியத்தை போய் அடைவதற்காக எப்படி ஆகிலும் எதை விட சொன்னாலும் தைரியமா விடணும், ப்ரூவ் பண்ணணும். நித்திய ஜீவனுக்காகத்தான் நீங்க இருக்கிறீங்க என்பதை யூ மஸ்ட் ப்ரூவ். தூக்கி எறிகிற விஷயங்களிலே தேவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இடுக்கமான வாசல் வழியாக போக முடியாது. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்வார். அது என்ன? எருசலேமில் இருக்கிற அந்த ஊசி வாசல்ல ஒட்டகம் போக முடியாது. ஒட்டகத்தில் எவ்வளவு பெரிய லக்கேஜஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வெளியே தள்ளிட்டு நீ ஊருக்குள்ள வர்றதுக்கு நீ குனிஞ்சி வளைஞ்சி உள்ள வந்துரு. இல்லை நான் லக்கேஜஸோடு தான் வருவேன்னா அங்கே உனக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு பாதை இருக்குது, பிராட்வே, அகலமான பாதை. இன்னைக்கு விசுவாசிங்க நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் ஆர் கோயிங் ஆன் த பிராட்வேஸ். கிறிஸ்துவ எதை விட்டுருக்க, எதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, உன்னுடைய லாபத்தை, உன்னுடைய உயர்வுகளை எதையா விட்டுருக்க? உனக்கு நித்திய வாழ்க்கையை தரணும்னா யூ மஸ்ட் ப்ரூவ். நீ அதுக்கு சரியான நபர் தான். இதுதான் முக்கியம், இது எல்லாமே எனக்கு முக்கியம் இல்லை, அது ஒண்ணுதான் எனக்கு முக்கியம் சொல்றவங்க யார் என்பதை இந்த மானுட வாழ்க்கையில we must prove. ப்ரூவ் பண்றீங்களா? தைரியமா இருப்பீங்களா? இந்த சர்ச்சில் அமர்ந்து சத்தியம் கேட்கிற ஒரு நபராவது தன்னுடைய பரிசு பொருளை இழந்து போகக்கூடாது. ஒருத்தர் இழந்து போகக்கூடாது. அதுக்காக நான் போராடி பேசுகிறேன். அல்லேலூயா. பவுல் எப்போதும் ரொம்ப உஷாரா இருப்பார். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே அன்ஃபிட் ஆகிவிடக்கூடாது, அதனால என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அன்ஃபிட் ஆகக்கூடாது. நித்திய வாழ்க்கைக்கு புறப்பட்டவங்கள நிறைய பேர், அதனால தான் சொல்லிட்டாரு, முந்தினவங்க பிந்திட்டாங்க, பிந்தினவங்க முந்திட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இதே தீமோத்தேயுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:8-9 வசனங்களை படிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவனுக்கும், இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும், இதற்கு பின்வரும் நித்திய ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால், வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. சரீர முயற்சினா இந்த உலக வாழ்க்கையில நம்ம எடுக்கிற அத்தனை விழுந்து விழுந்து படிக்கிறது, ஜெபம் பண்ணாம படிக்கிறது, தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை குறித்து சிந்திக்காம எல்லாத்திலும் பிஸியா இருப்பது சரீர முயற்சி. அத்தோட இந்த சரீரத்தில் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைசஸ், வாக்கிங், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், விட்டமின்ஸ், இதெல்லாம் நல்லதுதான். இது கொஞ்ச காலத்து தானே. இனி வரும் ஜீவனுக்காக என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க? அதுக்காக போராடினையா?
அதற்காக தேவ பக்தியை நாடினாயா? விசுவாசத்தை காத்து கொண்டாயா? உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து கொண்டாயா? குடும்பமாக நித்திய ஜீவனுக்காக போராடணும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை எப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்க? வாஷிங் மிஷினா, சமையல்காரியா, வேலைக்காரியா? பேதுருட்ட கேளுங்க ஆலோசனை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தப்படி புருஷர்களே, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால். கொஞ்சம் நிறுத்தி வாசியுமா. உங்களோட கூட அவங்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால், சுதந்திரித்து கொள்ள போகிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இது என்ன அர்த்தம்னா, நீங்க அவங்கள ட்ரீட் பண்ற விதத்துல அவங்க ஏற்கனவே நித்திய ஜீவனுக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறதவே டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. என்னையா இந்த மனுஷன் கிறிஸ்தவன்றாங்க. மனைவியும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ஆவிக்குறி வாழ்க்கைக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாம நீ சப்போர்ட் பண்ணு. அந்தப்படி மனைவிகளே, நீயும் சொல்ல வேண்டியிருக்கு. மனைவிகளே, உங்க வீட்டுக்காரரும் மோட்சத்துக்கு வரணும், அதுக்காக கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து மோட்சத்துக்காக வாழுங்க. ஃப்ரிட்ஜு கிரைண்டருக்காக சண்டை போடாதீங்க. சேலைக்கும் சட்டைக்கும் சண்டை போடாது. அந்த இடத்த வாங்குவோமா, இந்த இடத்த வாங்குவோமா, சீட்டை போடுவோமா, நோட்டை எண்ணுவோமா, இப்படியே இருக்காதீங்க. நம்ம எல்லாம் குடும்பமா பரலோகத்துக்கு போயிடலாமா? என்ன திட்டங்கள், ஃபேமிலி பிளானிங் என்ன? பரலோகம் போகணும். உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நீங்கள் உருவாக்குறீங்க? அவங்களும் பரலோகத்துக்கு வரணும். அவங்க கேட்பாங்க, விலையுயர்ந்த செல்லு என்ன செய்ய போகிற, இது எட்டர்னல் லைஃபுக்கு இது எவ்வளவுக்கு பொருந்தும்னு கேளுங்க. கேட்குறதெல்லாம் லக்ஸுரிஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது. உங்கள் பாசம் பாராட்டப்படுவது நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு ஸ்கேல் வச்சு தான் நேசிக்க சொல்லியிருக்கிறார். நீங்க வாங்கி கொடுக்கிற பொருள் வைத்து அவனுக்கோ அவளுக்கோ நித்திய ஜீவன் பறிபோகுமா? நீதான் காரணம். அதுக்காக உன் கூட சண்டையை போட்டு 1 மாசம் கூட பேசாம இருக்கட்டும். அப்பா கூட பேச மாட்டேன், பேசாட்டா போ. நீ பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிற மகனே, நான் போற பரலோகத்துல நீயும் இருக்கணும் மகனே. நித்தியத்துக்காக வாழுங்க குடும்பத்தை. இந்த உலகத்தின் ஷேடோ வரக்கூடாது. அதனால சொல்லிட்டாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. டோன்ட் காப்பி த ஃபேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். நீ மறுரூபமாகு. தேவனுக்கு எது நன்மையும் பிரியுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்களுடைய இருதயங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாக நித்திய வாழ்வுக்காக உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு. வீட்டுக்குள்ளே வர்ற எந்த பொருளும் உங்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனை வெளியே தள்ளிடக்கூடாது. குட் பை, அவங்க வந்துட்டாங்க, நான் இங்கே இருக்க முடியாது, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு எட்டர்னல் லைஃப் போயிடக்கூடாது. சாமி 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 சாமின்னு போய் அவங்கள அந்த நித்திய வாழ்வினுடைய அந்த சுதந்திரத்தை தான் அப்படியே உள்ள வந்து வச்சுக்கிட்டு
புதுசா வந்த வெளியே தள்ளிருங்க. How you set your family life? நித்தியத்துக்கான குடும்பமா? நித்தியத்துக்கான குடும்பமா? குடும்ப ஜபங்கள் உண்டா? குடும்ப விசுவாசம் உண்டா? தேவனுக்கு பயப்படுகிற பயம், தெய்வ பக்தி உண்டா? அங்கதான் நித்திய ஜீவன் உண்டு. அங்கதான் நித்திய ஜீவன் உண்டு. நோ காம்ப்ரமைஸ். சமரசம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டு நித்திய ஜீவனுக்கு வா. ஒருத்தன் திரும்பி துக்கத்தோட போயிட்டான், ஒருத்தன் சொல்லிட்டான், இதோ எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மட்டுமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அந்நாளிலே அவர் தருவார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நித்திய ஜீவனுக்காக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளோடு நித்தியத்தை குறித்து பேசுங்க. டிஎல் மூடி சொல்வாரு, உங்க பிள்ளைங்கிட்ட பரலோகத்தை பற்றி பேசுங்க. உங்க பிள்ளைங்கிட்ட பரலோகத்தை பற்றி பேசுங்க. தம்பி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, பயப்படாம இருக்கணும், அங்கிட்டுக்கிட்டும் போயிடாத, ட்ரெயின் வர்ற நேரம் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, எங்கிட்டாவது இருக்கக்கூடாது. நம்ம ஃபேமிலியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பிரைஸ்லா. என்னைய, அம்மாவை, உன்னைய, தங்கச்சிய எல்லாத்தையுமே ஏசப்பா பரலோகத்தில் சேர்த்துக்கிட்டாரு, நித்திய வாழ்க்கைத்தான்னு சொல்லியிருக்கிறார். அதுக்காக வாழ்வோம்பா. நீ படிக்கிற படிப்பு இருக்கட்டும், நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்கட்டும், எல்லாமே செஞ்சுக்கிட்டே படி, சம்பாதி, உயர்ந்திரு, மகிழ்ந்திரு, விசாலமாகு, விரிவாகு, சிறப்பாக இரு, பட்டணத்தில் புகழ் பெற்றவனாக இரு. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் எதில் இருக்கணும்? நித்தியத்துக்கானவன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னோடு இணைந்து கரங்களை உயர்த்தல செல்வோம். தொடர்வோம் அவருடைய பணி. இயேசுவை நிறைய பேர் அப்பத்துக்காகத்தான் சுத்தி சுத்தி வந்தாங்க. அவர் சொன்னார், எப்பா அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காதீங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்க. நான் தரும் அப்பம், பெத்சாதா வனாந்தரத்தில் கொடுத்த அந்த அப்பம் உங்களுக்கு ஒரு பெரிய நினைப்பூட்டுதலை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சாப்பிட்ற அப்பத்துக்காக நான் உன்னை போஷிக்கவில்லை, நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிங்கப்பா. ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். நிறைய பேர் அதுக்கப்புறம் இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார் என்று அது முதல் அநேகர் பின்வாங்கி போனார்கள். இந்த 12 பேர் மாத்திரம்தான் திருத்தன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கிட்ட கேட்டாரு, என்னப்பா நீங்களும் போக மனசா இருக்கீங்களா? உடனே நம்ம பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே நாங்க எங்கப்பா போவோம்? Where shall we go? உம்மகிட்ட தானே நித்திய ஜீவ செய்திகள் இருக்கிறது. You have messages of eternal life. Where shall we go? இந்த நித்திய வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகளை விட்டுவிட்டு நாங்கள் எங்கே போவோம்? உம்ம கூட தான் இருப்போம். இன்றைக்கு எத்தனை பேர் அவரு கூட இருப்போம்னு வாக்கு கொடுக்குறீங்க? நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, உம்மை விட்டுட்டு போக மாட்டோம். நித்திய ஜீவனுக்காக, இம்மைக்காக மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று கொரிந்து சபைக்கு பவுல் எழுதினார். எனவே நம்முடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்காக கட்டி எழுப்புவோம். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 10 நிமிடங்களில் முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை. மேலும்
மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் ஒரு விதைப்பை கூறுகிறார். நித்திய ஜீவனுக்காக விதையுங்கள். Seed your life for eternal life. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ கண்டிப்பா. உலகத்தில் பழமொழி உண்டு, சொரைய போட்டா பீக்கிங்கையா வரும், சொரைய போட்டா சொரைனா என்னன்னு தெரியாது போடுச்சா. சுரைக்காய் விதைய போட்டா சுரைக்காய் தானே வரும். நீ என்ன இந்த உலகத்தில் விதைக்கிறாயோ அதுதான் உனக்கு அறுவடை. இந்த மாம்சத்துக்காகவே நீ வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த மாம்சம்தான் உனக்கு மண்ணுக்கு போகிற மாம்சத்துக்குரிய காரியங்கள், மண்ணோடு உன்னோட லைஃப் முடிஞ்சிடும். ஆவிக்கென்று விதை, நித்திய ஜீவனை அறுக்க போகிறாய். கரங்களை உயர்த்தி அதில் செல்வோம். அதனால நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய படிப்புகளை இந்த உலகத்தில் விதையாக அவர்கள் விதைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சில வசனங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது லூக்கா 16 ஒரு அநீதியுள்ள உக்கிரானக்காரனை ஆண்டவர் ஓமையிலே சொன்னார். 9 முதல் 14 நமக்கு நேரம் இல்லை. டிஸ்ஹானஸ்ட் ஆன ஒரு ஆள், அநீதியான ஒரு ஆளை சொல்றார். ஒரு தவறான உதாரணத்தை காட்டி நம்ம நல்ல காரியத்துக்காக அவர் சொல்றார். ஒரு சூப்பர்வைசர் ரொம்ப 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 பணத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கார். கம்பெனியில் பணத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த ஓனர் வந்து சொல்கிறாரு, தெரிஞ்சு போச்சு இவன் ரொம்ப பணத்தை அடிக்கிறான் ஐயான்னு. அப்போ எப்பா கணக்கை கொடு, நீ சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், உன்னை டிஸ்மிஸ் பண்ண போகிறேன். இப்போ டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வெளியே போனால் அவனுக்கு சில ஆட்கள்லாம் நண்பர்களை உருவாக்குறான். எப்படின்னா கடன்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு 100 ரூபாயா 50 ரூபான்னு எழுது, 80 ரூபாயா 20 ரூபான்னு எழுது. நான் ஒரு கதையாக சொல்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. இவன் டிஸ்மிஸ் பண்ணி வெளியே போகும்போது ஹாய்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும், டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு வேணும். நமக்கு பெரிய 10,000 ரூபாய் கடனை இவர் 2,000 ரூபாய் மாற்றினாருங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு வேளை சாப்பாடாவது கொடுப்போம். எவ்வளவு அந்த அநீதி உள்ளவன் தந்திரமாக செயல்பட்டான் பாருங்க. அதுபோல நீங்களும் வாழும் போது பரலோகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு அநீதியான பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்றார். வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சு நடந்து போய் சுவிசேஷம் சொல்லி அவங்களுடைய கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணி ஒரு ஆத்மாவை நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துல போகும்போது உங்களுக்கு ரொம்ப 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 கிரேட் வெல்கம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த மனுஷனால இத்தனை பேர் வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க? இவர் பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது டீ கேக் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் போய் கேட்டா அவர் கஷ்டப்பட்டாலும் எனக்கு நான் கேட்ட 30,000 ஒரு 15,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு.
இப்படி அநீதியான பணத்தினால், அழிந்து போகும் பணத்தினால், ஆண்டவர் பணத்தை வந்து அநீதின்னு சொல்லிட்டார். அநீதியான பணத்தினால் சிநேகிதரை சம்பாதிங்க, பரலோகத்தில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வர்கள் அதிகமாக இருப்பார்கள். செய்வீங்களா? எங்களுக்கே வேண்டி இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வேண்டியவர்கள் லிஸ்டில் தான் இருப்போம். வாங்குவதை பார்க்கிலும் தப்பா சொல்லிட்டேன்னா, வாங்குவதை பார்க்கிலும் எது பாக்கியம்? நித்தியத்துக்கு போறவங்க உலகத்தால் தங்களை கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ளணுமா. நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஆதரவு, நாம தான் இந்த உலகத்துக்கு உப்பு, நாம தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். சிநேகிதரை சம்பாதிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அதனால உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், விதையுங்கள். அல்லேலூயா. லூக்கா 12:33-34. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இருக்கிறத வித்து பிச்சை கொடுக்க சொல்லியிருக்காரு. குறைஞ்சபட்சம் இருக்கிறதுலையாவது பிச்சை கொடுக்கணும். அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, எச்சி கையால் காக்காவை விரட்டாதவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் கையில் இருக்கிற அந்த பருக்கைகள் போ காக்கா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கையில இருந்து பருக்க விழுந்துருமா, அதை போய் காக்கா தின்னுட்டு போயிருமா. அப்படிப்பட்ட ஆட்களுக்காகவே இந்த பழமொழி அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கஞ்ச பேர்வழிகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம செயல்கள் விதைகளாக நித்திய ஜீவனுக்காக விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியா பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் சொன்னதை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாபிரதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த சபை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த சபை, பிலிப்பு பட்டணத்திலே பவுலால் நிறுவப்பட்ட சபை. அங்க ஒரு அருமையான அம்மா, லீடியா அம்மா, பவுல் மேல அவங்களுக்கு ரொம்ப 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 பிரியம், நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அம்மா மட்டுமல்ல, அந்த சர்ச்சில் இருக்கிற நல்ல மெம்பர்ஸ் எல்லாருமே. அவர் எத்தனையோ சபைகளை நிறுவியிருக்கிறார். எபேசு, கொரிந்து, பிரயா போன்ற இடங்களில் சர்ச்சில் நிறைய நிறுவியிருக்கிறாரு. ஆனா இந்த சபை மாத்திரம் பவுலுக்கு ரொம்ப ரொம்ப பண உதவி செஞ்சிருக்கிறாங்க. குறைச்சலிலே அவங்க கொடுத்து உதவினாங்க. எப்பெல்லாம் பவுலுக்கு தேவையோ அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணுவதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதை வாங்கும்போது பவுல் சொல்றாரு, என்னுடைய குறைவுக்காக நான், நல்லா கவனிங்க, என்னுடைய குறைவுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கல, உங்களுடைய கணக்கு பரலோகத்திலே பெருகும்படிக்கு நான் உங்களிடத்தில் நீங்கள் கொடுத்து விட்டதை நான் பெற்றுக்கொண்டேன். பவுல் கையில் அவங்க கொடுத்து விட்ட காணிக்கையை வாங்குற அந்த வினாடி பரலோகத்தில் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். எல்லாரும் சந்தோஷமா இல்லைல்ல சொல்லுவாங்க. யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க பேரு, சர்ச்சு மட்டும் கிடையாது, பிலிப்பு சபைன்னு போட்டால் அவங்க ஆட்கள்லாம் வேண்டாமா? அந்த நாட்களில் மொய் எழுதும் போது, நம்ம சபையாரெல்லாம் போகும்போது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, பிரதர் நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துருங்க,
தனித்தனியெல்லாம் இப்போ தான். அப்போ மொத்தமாக சபையிலிருந்து 2000 ரூபா அன்னைக்கு பெருசு. அந்த காணிக்கை கொடுக்கும்போது ஏலிம் சபை 2000 ரூபான்னா யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை எழுதி உள்ள வச்சிருப்பான்னு சொல்லுவேன். ஸ்டீவன் பாஸ்டர் இவ்வளவு, பிரதர் இவரது சிஸ்டர் எவ்வளவு. அதை படிக்கும்போது இவங்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. உங்கள் பேர் இருக்கா? நிறைய பேர்ல இருக்குது. இன்னும் அக்கௌண்ட்ல பணம் பெருகட்டும். எல்லாராலே செல்வோம். இந்தியாவிலே அநேக ஊழியங்களுக்கு உதவி செய்வோம். நம்முடைய தமிழகத்திலே அநேகருக்கு உதவி செய்வோம். நம்ம கொடுக்க கொடுக்க அது விதையாக மாறி நித்திய ஜீவனிலே நாம் போய் பார்க்கும்போது நம்முடைய அக்கௌண்ட்டு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமா இல்லையில சொல்லுவோமா? ஆகவே விதையுங்கள், நித்திய ஜீவனுக்காக விதையுங்கள். இந்த மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். நித்திய ஜீவனுக்காக, வரும் காலத்துக்காக நீங்க எதையெல்லாம் செய்றீங்களோ அதற்குரிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நல்ல வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.